வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் வந்து எனக்கு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சிம்பிளான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் படிருந்தோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேமந்த் என்பவர் வந்து ஒரு 10 சாரிய மொத்த ப்ராஃபிட், அதாவது 460 ரூபாய் அப்படிங்கிற மொத்த ப்ராஃபிட்டுக்கு, மொத்த லாபத்துக்கு விற்கிறாரு. அதே மாதிரி 12 சேரிய வந்து 144 ரூபாய் அப்படிங்கிற மொத்த லாபத்திற்கு 12 சேரிய விற்கிறாரு. சோ இந்த மாதிரி 2 வகையான சேரிய வித்திருக்காரு. இப்போ இவர் வந்து 20 சேரிய என்ன ப்ராஃபிட்டுக்கு வித்தாரு அப்படின்னா, அந்த மொத்த ஆவரேஜ் சராசரி லாபம்ங்கிறது வந்து ஒரு சாரிக்கு 18 ரூபாய் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான், பட் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. அவர் மொத்தம் விற்கக்கூடிய சாரி பாத்தீங்கன்னா 10, 12, 20 மொத்தம் 42 சாரியா மூணு கேட்டகரியில விற்கிறாரு. 10 சாரியா 460 ரூபாய் லாபத்துக்கு, மொத்த லாபத்துக்கு விற்கிறாரு. 12 சாரியா 144 ரூபாய் மொத்த லாபத்துக்கு விற்கிறாரு. 20 சாரியா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லாபத்துக்கு வித்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு சாரிக்கும் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சராசரி ப்ராஃபிட் வந்து 18 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அவங்க சொன்ன கேட்டகரியில எழுதுவோம். 10 ரூபாய் 10 புடவைய எத்தனை ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு? 460 ரூபாய். 12 புடவைய 144 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாரு. இது எல்லாமே ருபீஸ். அடுத்து இன்னொன்னு விற்க போறது என்னது? 20 சாரிய வந்து எவ்வளவு ப்ராஃபிட்டுக்கு வித்தாருன்னு தெரியாது. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு புடவைக்கு சராசரி 18 ரூபாய் இருக்கும். அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாரியோட ப்ராஃபிட்ங்கிறது 18 ரூபாய். சராசரி ப்ராஃபிட்னா 18 ரூபாய் ஒரு சாரிக்கு கிடைக்கணும். இதுதான் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, மொத்த சாரி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மொத்த சாரியையும் 18 ரூபாயால பெருக்கணும்னா, ஒரு சாரிக்கு 18 ரூபாய் அப்படின்னா மொத்த சாரிக்கு இவ்வளவு ப்ராஃபிட்ங்கிற மொத்த ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்குமா? இப்ப பாருங்க, மொத்த சாரி என்னன்னு முதல் கால்குலேட் பண்ணுவோம். 42 சேலை. இந்த 42 சேலைக்கு ஒரு சேலைக்கு 18 ரூபாய் லாபம் அப்படின்னா 42 சேலைக்கு எவ்வளவு லாபம் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 42 18 பெருக்கணும்னா 6 மிச்சம் 1 32 34 35 5 மீதிங்க 3 7. ஸோ 756 ரூபாங்கிறது 42 சேலையும் வித்தா அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டோட மொத்த ப்ராஃபிட்டோட அளவு. ஓகேவா? அதுலதான் 10 சேலைக்கு 460 ரூபாய், 12 சேலைக்கு 144 ரூபாய். அப்ப 20 சேலைக்கு எவ்வளவுனா என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கூட்டி இந்த 756 இருந்து கழிச்சோம்னா இந்த 20 சேலைக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். 756 மைனஸ், ஏன்னா இது மொத்த டோட்டல் சேலைக்குரிய ப்ராஃபிட், அதுல இருந்து இந்த 2 ப்ராஃபிட்டையும் கழிக்க போறோம். 460 பிளஸ் 144. ஸோ 756 மைனஸ் என்ன வரும்? 4 10 மிச்சம் 6 604 கழிங்க 2 5 1. ஸோ 152 ரூபாய் எதுக்கு கிடைக்கும்? இந்த 20 சேலைய வித்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த ப்ராஃபிட் 152 ரூபாய் இருக்கும். இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? இந்த 152 ரூபாய்க்கு விற்கிறார் இல்லையா, இந்த 152 ரூபாய்க்கு அவர் வந்து ப்ராஃபிட் விற்கும் போது 152 ரூபாய்க்கு அவர் வந்து அந்த சேலைகளை மொத்த ப்ராஃபிட்டுக்கு 20 சேலைகளை விற்கும் போது லாபம் கிடைக்குது. அப்போ ஒரு சேலைய அவர் என்ன லாபத்திற்கு வித்தாரு அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் தெரியும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியும் தெரியும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? 152 டிவைடட் பை 20 போட்டோம்னா ஆன்சர் கிடைக்க போகுது. அவ்வளவுதான். ஸோ இதை வகுத்து பாருங்க. 1 2 7 2 14 மிச்சம் 1 12 6 12. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ண முடியும்? 76 டிவைட் பை 10 இருக்கு. அப்போ பாயிண்ட்ல வச்சிடலாம். 7.6. அப்போ 7 ரூபாய் 60 பைசா இல்லைன்னா 6 பைசாவுக்கு வித்தாரு அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும்? இந்த லாபம் கிடைக்கும். ஒரு சராசரி ஒரு சேலைக்கு வந்து 18 ரூபாய் அப்படிங்கிற லாபம் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 7.60. ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டட் ஆனதுதான், ஆனா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.